முரசொலி தலையங்கம் 23/4/2025. நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? நீட் தேர்வை ஒழித்தேயாக வேண்டும் என்பதில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது. நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றனுப்பி இருக்கிறது அரசு. மக்கள் மன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் ஆகிய அனைத்திலும் நீட் தேர்வுக்கு எதிரான தனது போராட்டத்தை திமுக அரசு செய்து வருகிறது. ஆனால் அதிமுகவின் நீட் தேர்வு நாடகங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்ததுதான். நீட் தேர்வு வைத்தால் எழுதித்தான் ஆக வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று முதலமைச்சராக இருக்கும் போது சொன்னவர்தான் பழனிசாமி. நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒப்புக்கு அனுப்பிவிட்டு அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியதை கூட 1.5 ஆண்டுகள் வெளியில் சொல்லாமல் வைத்திருந்தவர் அவர். நீட் தேர்வு விலக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை, அனைவரும் எழுதிதான் ஆக வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீட் தேர்வை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என்று கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம் போல சொன்னவர்தான் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி. இன்று நீட் எதிர்ப்பாளர் போல நடித்துக் கொண்டு இருக்கிறார். நீட் தேர்வை எதிர்ப்பதாக அதிமுக நாடகம் ஆடுவதை அம்பலப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக எளிமையான ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டார். நீட் தேர்வை ஒன்றிய அரசுதான் ரத்து செய்ய வேண்டும். ஒன்றியத்தை ஆளும் பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி சேர்ந்துள்ளீர்கள், நீட் தேர்வை நீக்கினால்தான் கூட்டணி சேர்வோம் என்று சொல்ல தயாரா என்று கேட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மிக எளிமையான கேள்விதான் இது. ஆனால் பழனிசாமியால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பதில் சொல்ல திராணி இல்லாமல் லபோ திபோ என்று மீடியாக்கள் முன்னால் கனைக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டிய தகுதியுடன் அவரது சொல்லும் இல்லை, உடலும் இல்லை. பாஜகவுடன் பழனிசாமி வைத்த கூட்டணியே அதிமுகவினரே ஒப்பவில்லை. அதனால் மொழி பிதுங்கிக் கொண்டிருக்கும் பழனிசாமி அதனை திசை திருப்புவதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக தான் என்று தற்குறித்தனமாக பாய்கிறார். ஊரில் சில பேருக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிந்த மாதிரி சவடால் விடுவார்கள். அப்படித்தான் வாய்க்கு வந்ததை அடித்து விடுகிறார் பழனிசாமி. சத்தமாக பேசிவிட்டால் சரியாக பேசிவிட்டதாக அர்த்தம் ஆகாது. 2011ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தது. அதுவரை நீட் தேர்வு வரவில்லை. 2014ஆம் ஆண்டு வரை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அதுவரை நீட் தேர்வு வரவில்லை. எனவே காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ இதற்கு பொறுப்பேற்க முடியாது. இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியாத இவரை எப்படி பொதுச் செயலாளராக ஏற்று வைத்திருக்கிறார்கள் அதிமுகவில்? நீட் முதல் தேர்வு 2016ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் வந்தது. அப்போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது பாஜக. மாநிலத்தை ஆண்டது அதிமுக. இதுவாவது பழனிசாமிக்கு தெரியுமா? நீட் தேர்வு என்பதே 2016ஆம் ஆண்டு பாஜக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. 2016, 2017ஆம் ஆண்டில் மருத்துவ கல்வி இடங்கள் நீட் தேர்வால் நிரப்பப்படும் என்று அவசர சட்டம் மே 24, 2016 அன்றுதான் நிறைவேற்றப்பட்டது. நிரந்தர சட்டம் ஜூலை 19, 2016 அன்று நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்ததால் 2016, 2017ஆம் ஆண்டுக்கான தேர்வில் விலக்கு கிடைத்தது. ஆனால் அடுத்து வந்த பழனிசாமி அரசாங்கம் நீட் தேர்வை தலையாட்டி ஏற்றுக்கொண்டு விட்டது. தமிழ்நாட்டில் முதலாக நீட் தேர்வு 2017, 2018ஆம் ஆண்டில் தொடங்கியது. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் இதே பழனிசாமிதான். இதனை அவருக்கு அருகில் இருக்கும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் உரக்கச் சொல்ல வேண்டும். திமுக காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுகிறார் பழனிசாமி. அதிலாவது ஒரு விழுக்காடு உண்மை இருக்குமா என்றால் அதுவும் இல்லை. மருத்துவத்தில் ஒரு தேர்வு தேவை என்று இந்திய மருத்துவ கவுன்சில் 2010ஆம் ஆண்டு சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போதே உச்சநீதிமன்றம் இந்த தேர்வுக்கு தடை போட்டுவிட்டது.
அதனால் இந்த தேர்வு வரவில்லை. 2010ஆம் ஆண்டு முடக்கப்பட்ட தேர்வுக்கு மறுசீராய்வு மனுவை போட்டு உயிரூட்டியது பாஜக அரசு. மார்ச் 16, 2016 உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தேர்வுக்கு அனுமதியே தருகிறது. அப்போது காங்கிரசு மத்தியில் ஆட்சியில் இல்லை, மாநிலத்திலும் திமுக ஆட்சியில் இல்லை. எனவே பாஜகவும் அதிமுகவும் தான் அப்பாவி மாணவர்கள் தற்கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள். எனவே பழனிசாமி நீட் தேர்வை எதிர்த்து போராட வேண்டியது அமித்ஷாவிடம் தானே தவிர திமுக அரசிடம் அல்ல. நீட் தேர்வை பாஜக ஆட்சி கொண்டு வந்தபோது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி எதிர்த்தாரா என்றால் இல்லையோ. மருத்துவத்துறையை கவனித்து வந்த இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைத்துவிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டுவர 2019ஆம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது மோடி அரசு. தேசிய மருத்துவ ஆணையம் மூலம்தான் நீட் தகுதி தேர்வும் மருத்துவ மேற்படிப்புக்கான நெக்ஸ்ட் தேர்வும் நடத்தப்படும். இந்த தேசிய மருத்துவ ஆணைய மசோதா 2019 ஆகஸ்ட் மாதம் மக்களவையில் நிறைவேறியது. அதன் பிறகு மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்ட போது எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தார் அதிமுக எம்பி நவநீதகிருஷ்ணன். அதாவது மசோதா நிறைவேற மறைமுகமாக அதிமுக ஆதரவு அளித்தது. அன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அப்படியொரு நாடகத்தை நடத்தச் சொன்னார் பழனிசாமி. இப்போதும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நாடகம் நடத்துகிறார் பழனிசாமி. நீட் தேர்வை ரத்து செய்யாமல் இருக்கும் பாஜக மீதான கோபத்தை மடைமாற்றம் செய்ய போய் விஷத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி. கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும் உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே, உடன்பிறப்பே.